ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் நம்ம கார்த்தியை தான் காட்டுறாங்க. கார்த்தி ரேவதியை பார்த்துட்டு அவங்க அழுதுகிட்டு இருக்கும்போது அப்போ வந்து சாம்பிடிச்சிட்டு சந்திரகலா எல்லாருமே ரேவதியை போட்டு கார்த்தியை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீ தான். நீ மட்டும் வந்து என் பொண்ணோட உயிருக்கு இப்படி ஒரு ஆபத்து இருக்குன்னு சாமியார் சொன்ன விஷயத்த நீ சொல்லியிருந்தேன்னா கண்டிப்பாக என் பொண்ணை நான் எங்கேயுமே நான் வெளியே விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து மயில்வாகன் வந்து சொல்கிறாங்க, அத்தை உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, கார்த்தி எவ்வளோ தூரம் வந்து அதாவது ஃபீல் பண்ணிட்டு இருந்தாருன்னு எனக்கு தான் தெரியும். அது மட்டும் இல்லாமல் சாமியார் சொன்ன விஷயத்த உங்ககிட்ட சொன்னால் நீங்களா தாங்கிக்கிட மாட்டீங்கன்னு தான் கார்த்தி சொல்லாமல் மறைச்சாரே தவிர மற்றபடி வந்து ரேவதி மேலே கார்த்தி உயிரே வச்சிருக்கிறாரு. ரேவதிக்கு ஒன்றுன்னு சொன்னதுமே அவர் எவ்வளோ தூரம் வந்து இந்த அளவுக்கு பதறி போய் இருக்காருன்னு எனக்கு தான் தெரியும். அதனால நீங்கள் சகலையை பற்றி இந்த மாதிரிலாம் வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க. சின்னத்தை இதுதான் உங்களுக்கு கிடைச்ச சந்தர்ப்பம்னு சொல்லிக்கிட்டு நீங்களும் வந்து அத்தையை வந்து ஏற்றி விட்டுட்டு இருக்காதீங்க அப்படிங்கும்போது அப்போ சந்திரகலா சொல்கிறாங்க, பாத்தியாக்கா இப்போ கூட வந்து நம்ம பேசினது தான் தப்புங்கிற மாதிரிக்கே உன் பெரிய மாப்பிள்ள பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கவும் நான் எதை சொன்னாலும் சரி தான், உங்களுக்கு வந்து நான் எதை பேசினாலும் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்ட்டு இருக்கும்போது இப்போ ராஜராஜன் சொல்கிறாங்க, சந்திரகலா தயவு செய்து நீ கொஞ்சம் அமைதி இருந்தாலே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது சந்திரகலா இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணவும் சிவனாண்டியும் சொல்லு சந்திரா அப்படிங்கும்போது என்னங்க இங்கே நம்ம நினைக்கிறதுக்கு மேலே ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படிங்கும்போது என்ன சந்திரா அந்த டிரைவர் பையனால் உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கும்போது பிரச்சனையே இந்த டிரைவர் பையலுக்கு தான் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் புரியல, அவங்களுக்கு இன்னைக்கு வெட்டிங் டே ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாம் வெட்டிங் டேயில் எனக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா, ரேவதி வந்து கார்த்திக்கு பெருசாக என்னமோ சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவள் பைக்கு வாங்குறதுக்காக போயிருக்கிறா அப்படிங்கவும் என்னது அவனுக்கு பைக் வாங்க கொடுக்க போனாலும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் நான் சொல்லி முடிக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லும் போது சரி சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே வந்து சந்திரகலா நடந்த எல்லா வச்சதையும் சொல்கிறாங்க. சாமி இருந்த மாதிரிக்கு ரேவதிக்கு இன்னைக்கு ஒரு கண்டம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு கார்த்திகிட்ட. ஆனால் கார்த்தி இந்த விஷயத்தை பற்றி நம்மக்கிட்ட யார்ட்டையுமே எங்கிட்ட சொல்லலை. அதுக்கப்புறம் கார்த்தி அவன் எப்படியாவது வந்து ரேவதியை காப்பாற்றலான்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தான். ஆனால் அவன் வந்து இப்போ வசமாக மாட்டிக்கிட்டான். அவன் நினச்சது எதுவுமே நடக்காமல் போச்சுது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி இப்போ என்னென்னா உயிருக்கு ஆபத்தான நிலைமையில இருக்கிறா அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லவும் இது கேட்டதுமே சிவனாண்டி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. சந்திரகலா இதை நம்ம கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே இல்லையே, உண்மையை சொல்ல போனால் அந்த கார்த்தியை பழி வாங்குறதுக்காக நம்மளும் என்னென்னமோ திட்டம் போட்டோம். ஆனால் கடைசியில் பாரு அவனாவே வசமாக மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லும் போது ஆமாங்க அவனாவே வசமாக மாட்டிக்கிட்டான். ரேவதிக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு அவன் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, ஆனால் சொல்லாமல் ரேவதியை காப்பாற்றலான்னு சொல்லி நினச்சான். ஆனால் அவன் நினச்சது நடக்காமல் போச்சுது. இப்போ நம்ம பக்கம் தாங்க காற்று வீசுது, இதை வச்சு நான் என்ன பண்ணுறேன் பாருங்க அப்படிங்கும்போது நீ என்ன பண்ண போகிற அப்படிங்கவும் ரேவதி மட்டும் உயிரோட பொழைக்கவே கூடாது, ரேவதியோட கதை முடிஞ்சிடணும். அப்படி முடிஞ்சாதான் எங்கள் அக்காவோட முழு கோவமும் அந்த கார்த்தி பக்கம் திரும்பும், கார்த்தியை அவள் அடிச்சே விரட்டிடுவா. அதுக்கப்புறம் என்னது நம்ம நினச்சதுதான் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று செத்தலான்னு கனவுல தான் நம்ம இந்த வீட்டுக்குள்ளேயே வந்தான். அது கனவாவே போயிடும், அது நடக்கவே நடக்காது. 7 ஜென்மம் ஆனாலும் எங்கள் அக்கா அந்த குடும்பத்தோட ஒன்று சேரவே மாட்டா. அந்த ரேவதியும் இல்லாமல் போய் இந்த கார்த்தியும் வீட்டை விட்டு போயிட்டான்னு வச்சா அதுக்கப்புறவு நம்ம இந்த ராஜாங்கமே நம்ம கைக்கு தான், நம்ம நினச்சது நடக்குந்துருங்க அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே சிவனாண்டி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. சந்திரகலா எப்படியோ இந்த தடவை நம்ம வந்து ஜெயிச்சிருவோம், அது மட்டும் இல்லாமல் நம்ம நினச்சதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. சரிதாங்க நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சுது, அப்புறமா உங்கள்கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்கதே எங்கள் அக்கா காரியை பார்த்துட்டான்னு அவ்வளோதான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி அங்கே என்னென்ன நடக்குதுன்னு எனக்கு அப்பப்போ ஃபோன் பண்ணி மட்டும் சொல்லு அப்படின்னு சிவனாண்டி சொல்லவும் சரிதான் சொல்லிட்டு சந்திரகலாவும் போகிறாங்க. இங்கே பார்த்தோம்னா கார்த்தி வந்து ரேவதி இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு அவங்க அழுதுகிட்டே நேராக பார்த்தோம்னா அவங்க கோயிலுக்கு போகிறாங்க. அப்போ கோயிலில் போய் அவங்க வந்து சாமிக்கிட்ட வந்து கார்த்தி வந்து வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க, கடவுளே இன்னைக்கு வரைக்கும் நான் எனக்கு எதுவும் வேணும்னு சொல்லிக்கிட்டு நான் என்றைக்குமே நான் வந்து வேண்டிக்கிட்டது கிடையாது எனக்காக, ஆனால் இன்னைக்கு வந்து என் ரேவதிக்காக நான் வேண்டிக்கிட்டதுக்காக வந்திருக்கிறேன். அவள் என் மேலே எவ்வளோ உயிராக இருந்தான்னு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் கூடி சீக்கிரமே இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சுட்டு நானும் அவளும் வந்து ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்க்கையை தொடங்கணும்னு சொல்லிக்கிட்டு நான் அவளுக்காக ஒரு வீடே நான் கட்டிகிட்டு இருக்கிறேன். அவன் மேலே நானும் உயிராக தான் இருக்கிறேன். ஆனால் என்ன பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒன்று நடந்து போச்சுது, என் ரேவதிக்கு எதுவுமே நடந்துடக்கூடாது. என்னை விட்டுட்டு என் தீபா தான் வந்து போயிட்டா, ஆனால் ரேவதியும் என்னை விட்டுட்டு போயிடக்கூடாது. என் மேலே உயிராக இருக்கிறா, அதனால வந்து என்னை விட்டுட்டு அவள் போயிடக்கூடாது, எப்படியாவது அவளை நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரேவதி வந்து அவங்க வேண்டிகிட்டு இருக்கவும் அப்போ அந்த நேரம் பார்க்க மாறி இருக்கிறாங்களா அவங்க கோயிலுக்கு வராங்க. அப்போ வந்து கார்த்தி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அவங்க வந்து கண் கலங்கிட்டு இருக்கும்போது எப்படியாவது ரேவதியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து ரேவதியை பற்றி அவங்க சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு அவங்க இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா மயில்வாகனத்தை தான் காட்டுறாங்க. மயில்வாகனம் வந்து அவங்க
இப்படி சொல்கிறாங்க. கார்த்தி வந்து எப்போவுமே வந்து கடவுள்கிட்ட அவன் எதுக்குமே வேண்டிக்கிட்டது கிடையாது, ஆனால் ரேவதிக்காக வேண்டிக்கிட்டதுக்காக அவன் போயிருக்கிறான் கார்த்தி அப்படின்னு சொல்லவும், அப்போ ராஜராஜன் வந்து மயில் வாகனத்தில் சொல்கிறாங்க, கார்த்தி மாப்பிள்ளையும் ரேவதியும் எவ்வளோ நல்லவங்க, அவங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை கூட அவங்க ஆரம்பிக்கல, ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே என்னென்னமோ நடந்து போச்சு இது அப்படின்னு சொல்லவும், இப்போ ரோஹிணி வந்து சொல்கிறாங்க, அப்பா கார்த்திக்காக ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு ரேவதி ஆசாசியாக அந்த பைக்கை வாங்குறதுக்காக போனா, ஆனால் இப்படிலாம் நடக்கணும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல அப்படிங்கவோ, அப்போ மயில் வாகனம் சொல்கிறாங்க, கார்த்தி மட்டும் என்னவா ரேவதிக்காக அவன் ஒரு பெரிய வீடே கட்டிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே ராஜராஜனும் ரோஹிணியும் பார்க்குறாங்க. என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் மாமா, இதை யாருக்கிட்டையுமே வந்து சொல்லக்கூடாதுன்னு சொன்னார், ஏன்னா ரேவதிக்கு சர்ப்ரைஸாக வந்து அவளை வந்து கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறாரு. அந்த வீடும் கூட வேலை முடிய போகுது, ஆனால் அவங்க எவ்வளோ 2 பேரும் வந்து ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் எவ்வளோ அன்பாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்படின்னு இருக்கும்போது இந்த வீடை கட்டின விஷயம் கூட ரேவதிக்கும் மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது, ஏன்னா ரேவதிக்காக நான் சர்ப்ரைஸாக நான் கட்டிகிட்டு இருக்கிறேன், அவளை அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எவ்வளோ ஆசாசியாக கார்த்தியும் வந்து அவளுக்காக வீடு கட்டிகிட்டு இருக்கிறாரு. இவன் என்னன்னா வந்து கார்த்திக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பைக் வாங்குறதுக்காக போயிருக்கிறா. இப்படி 2 பேரும் அவங்க 2 பேருமே எவ்வளோ உயிராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இது சில ஜென்மங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு ராஜராஜன் வந்து சாமுண்டிஸ்ரீயும் சந்திரகலாவும் பார்த்து அவங்க திட்டிகிட்டு இருக்கவும், அப்போ உடனே வந்து அவங்க சொல்கிறாங்க, எப்படியாவது வந்து ரேவதியை பொழைக்க வச்சிடணும், அவள் எப்படியும் வந்து எந்திரிச்சு வந்துடுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜன், மயில்வாகனம், ரோஹிணி இவங்க 3 பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ சந்திரகலா வந்து அவங்க நினைக்கிறாங்க, ரேவதி கண்டிப்பாக பொழைச்சிடக்கூடாது, அவள் பொழைக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்கவும், அடுத்தது அங்கே பார்த்தோம்னா கார்த்தி தான் காட்டுறாங்க. கார்த்தி வந்து ரேவதியோட ஃபோட்டோவை அவங்க பர்ஸில் வச்சுருக்கிறாங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அவங்க ரேவதி வந்து அவங்கக்கிட்ட எவ்வளவு சந்தோஷமாலாம் இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க. எப்போவுமே வந்து புருஷா நீ என்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்ல மாட்டியா, நம்ம 2 பேருக்கும் நல்ல வரைக்கும் ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்லாம் சொன்னதே வந்து கார்த்தி வந்து நினச்சிட்டு இருக்கிறாங்க. கூடி சீக்கிரமே இந்த குடும்பத்தை ஒன்று சேர்த்துறணும், அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் நம்ம வாழ்க்கையை தொடங்கணும்னு சொல்லி தானே நான் எவ்வளோ ஆசையோடு இருந்தேன், ஆனால் அதுக்கு முன்னாடி இப்படிலாம் நடந்து போச்சுன்னு அழுதுகிட்டு இருக்கும் போதே அப்போ திடீர்னு பார்த்தோம்னா யாரோ கார்த்தி அப்படின்னு சொல்லி கூப்பிடுற மாதிரி இருக்குது. அப்போ கார்த்தி யாருன்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. பார்த்தோம்னா மாறி தான் அவங்க நின்றுட்டு இருக்கிறாங்க. மாரியை பார்த்ததுமே கார்த்தி வந்து அப்படியே மாறி நீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் கார்த்தி நான் தான், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, ரேவதி எப்படி இருக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ரேவதியை பற்றி கேட்டதுமே கார்த்தி அப்படியே வந்து கண்ணறிஞ்சு இருக்கிறாங்க. அப்போ வந்து மாரிக்கு தெரிஞ்சிருது ரேவதிக்கு ஏதோ வந்து ஒரு விபரீதம் நடந்திருக்கு அப்படின்னு. கார்த்தி என்ன ஆச்சுது ரேவதிக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அப்போ வந்து கார்த்தி வந்து ரேவதிக்கு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே மாறி அப்படியே துடிச்சு போயிருந்தாங்க. ரேவதி உங்கள் மேலே எவ்வளோ உயிராக இருந்தான்னு எனக்கு தெரியும், அதே மாதிரிக்கு நீங்களும் வந்து ரேவதி மேலே எந்த அளவுக்கு உயிரை வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், அப்படி இருக்கும்போது ரேவதி வந்து உங்களை விட்டுட்டு போயிட மாட்டா, கண்டிப்பாக உயிர் பழிச்சு வருவா, இப்போமே நான் வந்து ரேவதியை பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன், என்னை கூட்டிகிட்டு போவீங்களான்னு சொல்லி கேட்கும்போது உடனே கார்த்தியும் சரின்னு சொல்லிட்டு மாரியை அழைச்சிட்டு வராங்க. மாரியை அழைச்சிட்டு அவங்க ரேவதியை பார்க்கறதுக்காக கூட்டிகிட்டு வராங்க. அடுத்தது மாரி வந்து அவங்க ரேவதிக்காக வேண்டிக்கிடுவாங்க கண்டிப்பாக, அதனால வந்து ரேவதி சீக்கிரத்திலே வந்து கண் முழிச்சிருவாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்.